வணக்கம், இது அரசியல் பேட்டை. இன்றைய அரசியல் பேட்டையில் நாம் சந்திக்க இருப்பது மூத்த ஊடகவியலாளர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம். வணக்கம். பரபரப்பான தீர்ப்பு வந்திருக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அரசு போட்ட வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு மிகச்சிறப்பான ஒரு வரலாற்று தீர்ப்பை கொடுத்துருக்கு. அது பற்றியான உங்களுடைய கருத்து? கவர்னருடைய செயல்பாடு சட்டவிரோதமானது அப்படின்னு ஒரு டிக்ளேர் பண்ணியிருக்கு உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் தீர்ப்புங்கிறது பார்த்தீங்கன்னா வெறும் வழிகாட்டு முறை தான். அது கிட்டத்தட்ட எப்பயுமே நீங்கள் மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டோ ஹைகோர்ட்டோ இல்லாமல் சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒரு வெர்டிக்ஷன் அப்படி நம்ம பார்க்குறப்ப பார்த்தா ஒரு வழிகாட்டு முறையாக தான் இருக்குது. மிகப்பெரிய ஒரு கடுமையான வார்த்தைகள் தான் அது. அப்படி தான் நான் பார்க்குறேன் அந்த வார்த்தை. ஏன்னா ஒரு கவர்னரை வந்து வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லாமல் சொல்லியிருக்கு. திருப்பி அனுப்பப்பட்ட 10 மசோதாக்களையும் காலம் தாழ்த்தி அப்படியே, அதாவது இதுதான் பீரியடுன்னு இல்லாமல் காலம் கிட்டத்தட்ட 1 வருஷமாக வச்சுருந்ததெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கவே இல்லை. அதனால் இது வந்து ஒரு சட்டவிரோதமானது அப்படிங்கிறது. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, சட்டமன்றம்ங்கிறது வந்து மக்கள் சபை. அது ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் சபை. அது வந்து மக்களுக்கு நலன் சார்ந்த விஷயங்களை தான் அங்கே மசோதாவாக வருது. அந்த மசோதாவை நீங்கள் நிறுத்தி வைத்தது சட்டவிரோதமானது. அதாவது இப்போ என்ன சொல்லுதுன்னா, மக்கள் நலன் சார்ந்த விஷயத்தை நீ நிறுத்தி வச்சுக்கிறத வச்சு இல்லீகல்னு சொல்லுது. மிகப்பெரிய குற்றம் அப்படின்னு சொல்லுது. அப்போ நீ மக்கள் விரோத நபர் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் நீ சொல்லாமல் சொல்லியிருக்கு செந்தில். இதில் குறிப்பாக அந்த 10 மசோதாக்களில் எதெல்லாம் முக்கியமான மசோதாக்கள், இதெல்லாம் வந்து ஏன் கவர்னர் வந்து நிறுத்தி வைத்தார்? அதுக்கான காரணங்கள்னு ஒன்று இருக்குல்ல. இல்லை, அவர் என்ன நினைக்கிறாரு, அவருடைய அதிகாரத்தை வந்து பறிச்சிருவாங்கன்னு நினைக்கிறாரு. முக்கியமான மசோதானாவே நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வேந்தர், பல்கலைக்கழக வேந்தருங்கிறத வந்து நம்ம என்ன சொல்கிறோம், பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் எல்லாம் நம்மளும், அதாவது முதல்வருடைய பரிந்துரையின் அடிப்படையில் தான் நியமனம் பண்ணணும் அப்படின்னு. இதுதான் நம்மளுக்கும் கவர்னருக்கும் உள்ள முரண்பாடு. அப்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே கவர்னர் என்ன பண்ணுறாரு, இதில் எங்களுக்கும் உங்களுக்கும் எனக்கும் சம்மந்தமே கிடையாது, இது என்னுடைய முதல் அதிகாரம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. ரெண்டாவது யூஜிசி மெம்பர்ஸையும் இதில் வந்து, அதாவது என்ன சொல்கிறாரு, துணைவேந்தர் நியமனத்துக்கு ஒரு குழு அமைக்கிறாரு. ஆமாம், அந்த குழுவில் வந்து யூஜிசி மெம்பர்ஸையும் சேர்க்கணும் அப்படிங்கிற அவர் சம்மந்தமே இல்லாத ஒரு நாம்சம் கொண்டாடுறாரு. இதெல்லாம் நம்ம எதுக்குறோம். இது கடைசியில் என்ன நினச்சி, அவர் நினச்சது வேறு மாதிரி. ஒரு வேளை நம்ம அடிபணிவோன்னு நினச்சாரு, கடைசியில் அவருடைய வேந்தருங்கிற பதவியே பறி போயிடுச்சு இன்றைக்கி. காரணம் என்னென்னா, அதை ஒழுங்காக அவர் நம்மளுடைய மசோதாவை அவருக்கு ஒப்புதல் கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் யூஜிசி மெம்பர்ஸ் தேவையில்லை, நம்மளுடைய பரிந்துரையை கவர்னர் நிறைவேற்றிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொன்னோம். கடைசியில் இப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம கொண்டாந்த மசோதா என்ன சொல்கிறோன்னா, வேந்தருது நான் தான். நம்ம முதல்வர் என்ன சொன்னார்னா, வேந்தருங்கிறது நீங்கள் கிடையாது, நாங்கள் தான். ஏன்னா ஆண்டாண்டு காலமாக முதல்வருடைய பரிந்துரையை தான் துணைவேந்தர்கள் எல்லாமே நியமனத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை கடந்த காலங்களில் இருந்த கவர்னர்கள் ஏற்றுக்கிட்டாங்க, நீங்கள் ஏற்றுக்க மறுக்கிறீங்க. ஸோ அதனால் நாங்கள் தான் இனிமேல் நியமனம் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னார். அது இன்றைக்கி நிறுவனம் ஆகிடுச்சு. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடுச்சுன்னா, இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 12 மணிக்கு தீர்ப்பு வந்ததுன்னா 12 மணிலேருந்து வேந்தர் ஆகிட்டார் முதல்வர். அப்படிதான் நான் பார்க்குறேன். அந்த தீர்ப்பினுடைய உடனே என்ன சொன்னால், இம்மிடியேட் நீங்கள் வந்து சொல்லிட்டாங்க, எஃபெக்ட் ஆகிடுது. அந்த நீங்கள் நிறுத்தி வைத்த 10 தீர்மானங்கள், அதாவது தீர்மானத்தையும் நீங்கள் வந்து மசோதாக்களையும் நீங்கள் வந்து காலம் தாழ்த்தினதுனால அதை உடனே இம்மிடியேட்டாக நீங்கள் ஆமாம் சட்டவிரோதமானது, அதனால் உடனடியாக அது அமல் செய்யப்படுகிறது அப்படிங்கிறத உச்சநீதிமன்றம் சொல்லிடுது தன்னுடைய தீர்ப்பில். இப்போ நீங்கள் ஒரு மூத்த ஊடகவியலாளர், இப்போ உங்களுக்கு வந்து இதற்கு முன்பாக இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கும்போது கலைஞர் வந்து ஏன் அதை வந்து செய்யலை? ஏன்னா மோடி முதலமைச்சராக இருக்கும் பொழுது குஜராத் மாநிலத்தினுடைய பல்கலைக்கழக வேந்தராக வந்து தன்னை வந்து இது பண்ணி ஒரு கொண்டு வந்தார். அன்றைக்கு இருந்த காங்கிரஸ் அரசும் வந்து அதை அன்றைக்கு இருந்த கவர்னரும் ஒப்புதல் கொடுத்து வேந்தராக இன்றைக்கு வரைக்கும் நீடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது கலைஞர் இப்படியான ஒரு வாய்ப்பை ஏன் வந்து செய்யவில்லை? இல்லைங்க, இப்படி ஒரு காலகட்டம் கலைஞர் பீரியடில் இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு அடமட்டான கவர்னர், அடமட்டான மத்திய அரசு, அடமட்டான நிதி அமைச்சர் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இல்லாமல் அப்போ அந்த மாதிரிலாம் இல்லை. நீங்கள் அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்கள் அம்பேத்கர் பீரியட்லாம் இப்படிலாம் நினைக்கல அவர். சட்டம் வந்து வகுக்கிறப்ப பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு கவர்னர் வருவார், அவருக்கு எதிர்த்து ஒரு சுப்ரீம் வரைக்கும் போகணும், ஒரு மாநில அரசுக்கு அவ்வளோ ஒரு இக்கட்டான நிலைமையெல்லாம் வரும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்குறேன். அதுதான் மேன். இப்போ இந்தியா முழுவதும் இது மாதிரியான அரசுகள், அதாவது பாஜக அல்லாத அரசுகள்
உச்சநீதிமன்றத்தை நாடியே தங்களுடைய தேவைகளை, தங்களுடைய தீர்மானங்களை, மசோதாக்களை வந்து நிறைவேற்றிக் கொள்வதற்கான சூழல் ஏற்பட்டது இல்லையா? இது எப்படி பார்க்குறீங்க? ஜனநாயகத்துக்கு இந்தியா ஒரு ஜனநாயக நாடு அப்படி இருக்கக்கூடிய சூழலில் இது உங்களுடைய பார்வை? இல்லை, ஒன்றிய அரசுன்னு நம்ம சொன்னது சரி அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். இது முதல்வர் தான் ஃபஸ்ட்டு சட்டமன்றத்தில் ஆரம்பித்தார் ஒன்றிய அரசு அப்படிங்கிற வார்த்தை கரெக்டு. நம்ம ஒவ்வொரு யூனியன், எல்லா யூனியனும் சேர்ந்தது தான் மத்திய அரசுங்கிறத ஒவ்வொரு முறையும் அவங்க வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. காரணம், மத்திய அரசாக நீங்கள் நடந்துக்கல, நான் ஒரு யூனியனாக பார்க்குறேன், நீ வேற ஒரு யூனியன். இப்போ குஜராத் யூனியனை வந்து நீ வேறு மாதிரி பார்த்துட்ருக்குற, தமிழக அரசு தமிழகத்தை வந்து வேற ஒரு யூனியனாக பார்க்குற, கேரளாவை வேறு மாதிரி பார்க்குற. ஸோ அதனால் இந்த ஒன்றிய அரசுங்கிற சொன்ன வார்த்தை சரியானதுங்கிறத ஒவ்வொரு முறையும் மத்திய அரசு ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்குது. அதுதான் நான் பார்க்குறேன். இப்போ 2029 தேர்தலுக்கு பிறகு தான் வந்து மற்ற விஷயங்கள்லாம் நடைபெறும், ஒரே நாடு ஒரே தேர்தல் போன்ற விஷயங்கள்லாம் முன்னெடுப்போம்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் சொல்லியிருந்தாங்க. இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாடு டீலிமிட்டேஷனை பற்றி நாம் பேசி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் ஒன்றியத்தினுடைய நிதி பொறுப்பை கையில் வச்சுக்கூடிய ஒரு அமைச்சர் வந்து சொல்கிறாங்கல்ல, இது இல்லை, இது அதுதான் சொல்லணும். அவங்க வந்து நம்மளுக்கு பெரிய ஒரு டிஸ்டர்பாக இருக்கிறது நம்ம தமிழ்நாடு அரசு மட்டும்தான் வச்சுக்கலாம். மற்றபடி டீலிமிட்டேஷனாக இருக்கட்டும், நீங்கள் தேசிய கல்விக் கொள்கையாக இருக்கட்டும், யாருமே இந்த அளவுக்கு பெருசாக எதுக்கலை. நம்ம நீங்கள் ஒன்றுமே இல்லை. ஆமாம், கேரளா உள்பட நீங்கள் நம்ம கேஸு, நம்ம கேரளா தான் ஃபஸ்ட்டு பெரிய லெவலில் பாதிக்கப்பட்டாங்க கவர்னரால், நல்லா பார்த்தீங்கன்னா. ரெண்டாவது மேற்கு வங்காளம் கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. இப்போ நம்மள மாதிரி ஒரு சட்ட போராட்டத்தை தொடர்ந்து அவங்களால பண்ண முடியல. அவங்க வந்து எதிர்ப்பு சொன்னாங்களே ஒழிய சட்ட போராட்டத்தை தொடர்ந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டாங்க. நமக்கு வேலை வழக்கு போட்டிருக்கிறாங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மேற்கு வங்காளம் வழக்கு போட்டது இன்னும் இருக்குது, நிலுவையில் இருக்குது. கேரளா வழக்குகள்லாம் இன்னும் இருக்குது. ஆனால் நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணதோட விளைவு இன்னைக்கு தீர்ப்புன்னு வச்சுக்கோங்களேன், இது ஒன்று. பட் இதே மாதிரி நம்ம தொடர்ந்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணுறது, அதாவது பாஜக ஆளும் இல்லாத எதிர்க்கட்சிகள் உள்ள முதல்வருக்கு கடிதம் போடுறது, இதெல்லாமே வந்து பெரிய ஒரு டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுது மத்திய அரசு, ஒன்றிய அரசு. அப்படி தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக இப்போ சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் இன்றைக்கு வந்து சட்டமன்றத்தில் பேச வாய்ப்பு கேட்டு மறுக்கப்பட்டு வெளிநடப்பு செய்தார். வெளிநடப்பு செய்யும் பொழுது பிரதமரை, நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது பிரதமருக்கு கருப்பு பலூன் காட்டுறீங்க, அதே நேரத்தில் ஆளுங்கட்சி ஆகிட்டிங்கன்னா வெள்ளக்குடை பிடிக்கிறீங்க அப்படின்னு வந்து ஒரு விமர்சனத்தை வந்து எதிர்கட்சியில் வச்சுருக்காரு. அவருடைய விமர்சனம் எந்த வகையில் வந்து சரியாக இல்லை? புரோட்டோக்கால் விஷயத்தில் நம்ம வந்து முதல்வர், தமிழக அரசும் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அப்படி பார்த்தா ஊட்டிக்கு இப்போ ஒரு முதலமைச்சர் பயணம் பண்ணார். பாஜக தரப்புல இருந்து வந்து ஒரு நாட்டினுடைய பிரதமர் மாநிலத்துக்கு வரும்போது எப்படி போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு குற்றச்சாட்டு பாஜக தரப்புல இருந்து வைக்கப்படுது. இல்லை, நம்ம ஒன்றும் யாரும் போகாமல் இல்லையே. நம்மளுக்கு ஆல்ரெடி ப்ரோக்ராம் இருக்குது. நம்ம முதல்வர் ஏற்கனவே ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாரு. இவங்க நிர்ணயிக்கப்பட்ட நிகழ்ச்சிக்கு இவங்க ராமேஸ்வரம் வர்றாங்க, மண்டபம் நிகழ்ச்சிகளில் அவங்க கலந்துக்கிறாங்க. நம்மளுக்கு நிதியமைச்சர் போனார், போய் இப்போ நம்ம வரவேற்பு கொடுக்குறோம். சென்னையில் இருந்து முதல்வர் பிரதமர் வந்து நம்ம இல்லைன்னா நியாயம். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா வெறும் மற்ற மாவட்டங்களில் போகிறப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாகவே ஜனாதிபதியாக இருக்கட்டும், பிரதமராக இருக்கிறப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி முதல்வர் போய் வரவேற்க மாட்டாங்க. இது கடந்த காலத்துலேயும் நடந்திருக்கு. அமைச்சர்கள் தான் போய் வரவேற்பாங்க. குறிப்பாக ஆர் வெங்கட்ராமன் அவர்களை வந்து வரவேற்க கைத்தறித்துறை அமைச்சர் தங்கவேல் அவர்களை வந்து கலைஞர் அனுப்பி. நீங்கள் பார்த்தீங்கன்னா பல உதாரணங்கள் இருக்குது. நீங்கள் அதனால் சென்னையில் வந்து முதல்வர் இருந்து நீங்கள் வரவேற்கலைன்னா நீங்கள் சொல்லலாம். நம்ம ஒரு நிகழ்ச்சியில் இருக்கிறோம், நம்ம ஒரு அரசு நிகழ்ச்சி, அது நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நிகழ்ச்சி. தொடர்ந்து ஒரு சட்டம் சார்ந்ததை பற்றி நம்ம பேசணும். நீதிமன்றத்தினுடைய ஏதாவது கிளம்பணும் கேள்விகள். குறிப்பாக இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய சில அதிகாரிகளை காப்பாற்றதான் வந்து அரசு செயல்படுகிறதா அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை தமிழ்நாடு அரசு மீது வைத்திருக்குது. ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசு நடத்திய சட்ட போராட்டத்துக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாக, குறிப்பாக எஸ்ஆர் பொம்மை வழக்கில் கிடைத்த தீர்ப்பை போல எந்த ஒரு மாநில அரசுகளுக்கும் இது இப்படி ஒரு வழிவகை இருக்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பாதையை தமிழ்நாடு முதலமைச்சர் தன்னுடைய அரசினுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக காட்டியிருக்காரு. இப்படி இருக்கும்போது தமிழ்நாடு சென்னை உயர்நீதிமன்றம் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயத்தை வந்து ஒரு கமெண்ட்டை வந்து சொல்லியிருக்காங்க. இல்லை, நீங்கள் இந்த டாஸ்மார்க் வழக்கை பார்த்தீங்கன்னா நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு தான் ஃபஸ்ட்டு போனோம். நம்ம உயர்நீதிமன்றத்துக்கு போனோம். அந்த பெஞ்சு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால உச்சநீதிமன்றம் பெஞ்சை மாற்றுது. அந்த 2 நீதியரசர் 2 பேரும் விலகிக்கிறதா சொல்கிறாங்க. இந்த வழக்குலேருந்து நாங்கள் விலகிக்கிறோன்னு ஒரு வார்த்தை சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த பெஞ்சு கேட்ட சில கேள்விகளுக்கு ஈடிக்கு மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தது. குறிப்பாக சொல்லணுன்னா
நீங்கள் வந்து பெண் அதிகாரிகளை இரவு நேரமும் பார்க்காம நீங்கள் வந்து விசாரிச்சிருக்கிறீங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொன்னப்போ இல்லை என்கிட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் எல்லாத்தையும் கொண்டாந்து சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் ஒப்படைக்கணும்னு ஒரு வார்த்தை கேட்டது. நீங்கள் அது ஒன்று கேட்டது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வழக்கமாக பார்த்தீங்கன்னா தமிழக அரசு நிறுவனங்களில் எஃப்ஐஆர் இல்லாமல் இடி போய் ரைடு பண்ண முடியாது. இது வந்து பார்த்தீங்கன்னா 44 சம்மந்தம் இல்லாத இண்டிவிஜுவல் எஃப்ஐஆர். நீங்கள் டாஸ்மார்க்கில் நீங்கள் சேல்ஸ்மேனு சூப்பர்வைசர் செய்த தவறுக்காக 44 எஃப்ஐஆர்கள் இருக்குது. அதை வைத்து தான் நாங்கள் உள்ளே போனோம். இல்லை அதுதான், நீங்கள் நிறுவனத்துக்கு போய் நீங்கள் அவர் எம்டியை போய் விசாரிக்கிற அளவுக்கு நீங்கள் அதில் எஃப்ஐஆர் இருக்குது. என்ன மாதிரி எஃப்ஐஆர்கள் அதெல்லாம்? நீங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாட் இருக்காங்கல்ல, ஸ்பெஷல் ஸ்குவாடுன்னு ஒன்று இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா பறக்கும் படை அவங்க வந்து டாஸ்மார்க்கில் போய் ரைடு பண்ணுவாங்க. ரைட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ஆனதுக்கு மேலே அதிகமாக பணம் இருந்ததுன்னா அவங்க மேலே வந்து குற்றச்சாட்டுகளும் எஃப்ஐஆர் போடுவாங்க. இதுதான் நடைமுறை. அதை வந்து அவரை அவரை பணி நீக்கம் பண்ணுவாங்க, வழக்கு நடக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அவர் குற்றம் நிரூபிச்சிட்டா பரவாயில்ல, இல்லைன்னா அவரை திருப்பி வழக்கில் சேர்த்துருவாங்க. இதுதான் நடைமுறை. இந்த எஃப்ஐஆர் 44 எஃப்ஐஆர், இந்த 44ல் 41 எஃப்ஐஆர் எல்லாமே அதிமுக ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவங்கள். திமுக ஆட்சியில் கிடையாது. இது வந்து 3 நம்மளுக்கு எஃப்ஐஆர். இப்போ திடீர்னு டாஸ்மார்க் நிறுவனத்துடைய முக்கிய அதிகாரிகளை மணிக்கணக்காக விசாரிக்கிறது, அவங்களுடைய செல்ஃபோனை பறித்து நீங்கள் யார்கிட்ட பேசியிருக்கீங்கன்னு கேட்குறதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம். இதை தான் நீங்கள் வந்து அன்னைக்கு நீங்கள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி கேட்டாங்க. கடைசியில் ஏதோ ஒரு நெருக்கடியில் அவங்க என்ன பண்ணாங்க, அவங்க 2 பேரும் விலகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது. அடுத்த பெஞ்சுக்கு போகுது. நம்ம என்ன சொல்கிறோம், அந்த பெஞ்சிலேயே நீங்கள் ஏற்கனவே ஒரு குறை சொன்னீங்க, ஒரு திமுக சார்ந்த ஒரு குடும்பத்தை சேர்ந்த ஒரு நீதிபதி இருக்கார், அதனால் அவர் விலகிட்டாருன்னு சொன்னீங்க. இப்போ இருக்கிறதுலையும் பொது பெஞ்சிலையும் ஒருத்தர் இருக்கார், அவர் வந்து சம்மந்தப்பட்ட அமைச்சருடைய வழக்குகளை பார்க்கக்கூடிய அவர் தம்பி வந்து வழக்குகள்லாம் பார்க்குறாரு, அதனால் இந்த பெஞ்சு எங்களுக்கு வேண்டான்னு சொல்லி கோர்ட்டுக்கு போகிறாங்க. பட் அதை வந்து காதிலே வாங்கலை, நீதிபதிகள் காதில் வாங்கலை. நீ உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிகிட்ட போய் பெட்டிஷன் கொடுக்குறாங்க, அதையும் அவர் வாங்கலை, காதில் வாங்கலை. அதனால தான் வேறு வழி இல்லாமல் நம்ம உச்சநீதிமன்றத்துக்கு போகிறோம். இதில் வந்து அவங்கள அவமானப்படுத்துறதோ அழிக்கக்கூடிய வாய்ப்பின் அடிப்படையில் தான் அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து இது வேறு யாரையும் அலட்சியப்படுத்துறதையோ உயர்நீதிமன்றத்தை அவமானப்படுத்துறதுக்கோ அலட்சியப்படுத்துறதுக்கோ வேலையே இல்லையே. நம்மளுடைய ப்ரேயர் இங்கே சரியாக காதில் யாரும் வாங்கலைங்கிறதுனால உச்சநீதிமன்றத்துக்கு நம்ம போகிறோம். இதுதான் நடந்த விஷயங்களுடைய. அதனால் உயர்நீதிமன்றம் கண்டனம்ங்கிறது வந்து எந்த அடிப்படையிலங்கிறத வந்து நம்ம இன்னும் ஃபுல்லாக பார்க்கணும். பட் அது வந்து கண்டனத்துக்கான விஷயமா இல்லையா நான் பார்க்குறேன். மோடியினுடைய ஆட்சி காலத்தில் ஈடிக்கான கரங்கள் கட்டுகள்லாம் அவிழ்க்கப்பட்டு அவங்க சொன்ன இடத்துல எல்லாம் வந்து அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. குறிப்பாக தமிழ்நாடு அரசில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து, குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் கூட பார்த்தீங்கன்னா 1 ஆண்டுக்கு மேலாக சிறையில் வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க. இப்போ மீண்டும் வந்து அவருடைய துறைக்குள்ளேயே போய் அவருடைய இதை வந்து அந்த டாஸ்மாக் எந்த துறை வச்சுருக்கோ அதுக்குள்ளேயே போய் அதிமுக காலத்தில் நீங்கள் சொல்ல மாதிரி அப்போ போடப்பட்ட எஃப்ஐஆர்களின் பேரில் வந்து இப்படி ரைடு போடுறதுனா வந்து ஒரு அரசியல் பழிவாங்க நடவடிக்கையாக சொல்லலாமா? 100%. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா 2026 முதல்ல பாராளுமன்ற தேர்தலை கருத்தில் கொண்டு தான் பண்ணாங்க, இருக்கக்கூடாதுன்னு நினச்சாங்க. கொங்கு மண்டலத்தில் வந்து நம்ம ஜெயிச்சிடணும், என்ன அண்ணாமலை கோயம்புத்தூரில் போட்டியிட போகிறாருன்னு ஒரு பெரிய கணக்கு வச்சு தான் அவங்க பண்ணாங்க. இப்போ தொடர்ந்து இப்போ 2026 1 லட்சம் ஓட்டு தேசத்தில் தோத்துல போயிட்டாரு. இல்லை தான் நீங்கள் அதனால இப்போ எந்த பிரயோஜனமும் இல்லாமல் போயிடுச்சு அவருக்கு. நீங்கள் இது நல்லா தெரியுது, அரசியலுக்கான ஒரு விஷயம். அது உள்ள ஒரு சிறையில் கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருந்து என்ன பிரயோஜனம் ஆகுது? அதனால் உங்களுக்கு ஏதாவது அரசியல் பலன் கிடைச்சிருச்சா? இல்லையே. இது பொய்யான புகாருங்கிறதோட இது முழுக்க பாஜகவுடைய ஒரு கட்டமைக்கப்பட்ட பொய், அவ்வளோதான். இது அதை வச்சு இப்போ பிஜேபியும் மோடியும் அமித்ஷாவும் இது பெருசாக நம்பிட்டு இருந்தாங்க. அண்ணாமலை சொன்ன விஷயங்கள் எல்லாமே செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இல்லைன்னா நம்ம கண்டிப்பாக 5 ஜெயிச்சிருவோம், 5 தொகுதியில் ஜெயிச்சிருவோம், 6 தொகுதியில் ஜெயிச்சிருவோம்னு அண்ணாமலை சொன்ன பொய்யை வந்து அவங்க பெருசாக எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு அமைச்சரை வருஷக்கணக்காக உள்ளே வச்சுருந்தது. இப்போ நீ இந்த வழக்கு நம்ம ஒரு விஷயம் பார்க்கணும், இடி வழக்குகள் எல்லாமே அதிகபட்சம் 7 வருஷம் சிறை தண்டனை தரலாம். என்ன பிஎல்மே, ஆமாம் பிஎல்மே கேஸு வந்து சட்ட பண பரிமாற்ற வழக்கில் பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் 7 வருஷம் தண்டனை. நீங்கள் வந்து நிரூபணம் பண்ணணும், அந்த சட்டத்தை நீங்கள் வந்து தப்பு பண்ணோங்கிறத நீ நிரூபிக்கணும், இடி நிரூபிக்கணும்னு. ஒருவேளை நிரூபிக்கலைன்னா நான் 1 வருஷம் ஜாமீனே இல்லாமல் 1.5 வருஷம் 2 வருஷம் நான் இருக்கிறது யார் இதுக்கு எனக்கு ஈடு என்ன தர முடியும் சொல்லுங்க மாமா? எந்த இது ஜாமீனே இல்லாமல்
2 வருஷம் வச்சுட்டு நிரபராதின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த 2 வருஷம் என்ன ஆகும்? இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கு. இப்போ தொடர்ந்து திமுகவினுடைய மற்ற அமைச்சர்களும் குறிவைக்கப்படுகிறார்கள் அப்படின்னு இன்னொரு மூத்த அமைச்சருடைய ஆமாம், வீடுகள்லையும் நடந்திருக்கு. நடந்திருக்கு. இன்னும் 2-3 பேர் நடக்க போகுதுன்னு ஒரு பெரிய ரூமர் இப்போ பிஜேபி தரப்புல சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பிச்சிருக்கு. ஆமாம், கண்டிப்பாக 2020 நீங்கள் பாஜகவும் சரி அதிமுகலையும் இப்பயே பேசுகிறாங்களே, விட மாட்டோம்ல நாங்கள், இன்னும் 2-3 பேர் இருக்காங்களே லிஸ்ட்டில் இருக்கிறாங்கன்னு சொல்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு இன்னைக்கு. ஈடியோடைய அது கிட்டத்தட்ட பிஜேபியோடைய கிளையால் தான் இருக்குது. இப்போ பல்வேறு வழக்குகள் இப்போ எடப்பாடி தரப்பில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரி, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்கள் மீதெல்லாம் இருக்குது. இப்போ அவர்கள் மீதான இடி ரைடும் வந்து நீங்கள் 2017 காலகட்டத்தில் நம்ம பார்த்தோம். ஆமாம், அந்த மாதிரி ஒரு சோதனை நடந்தது இல்லையா? அதனுடைய நிலைமையில என்னவா இருக்கு? இப்போது வரைக்கும் அவர்கள் மீதான அடுத்த கட்ட நடவடிக்கையை அந்த துறை செய்யாமல் அமைதி காப்பதற்கான காரணம் என்னன்னு பாருங்க. இல்லை நீ 100% நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நீங்கள் வேலுமணி இருக்காரு, தங்கமணி, ஏன் எடப்பாடி ஹைவேஸில் அவர் நடந்த விஷயங்கள், நீங்கள் விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கரும் இருக்கார், ஆமாம், நீங்கள் ஹெல்த் விஜயபாஸ்கரும் இருக்கார். பெரிய பெரிய பட்டியலே நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம். நீங்கள் அன்பழகன்லேருந்து கேபி அன்பழகன்லேருந்து எல்லாருமே அந்த பட்டியலில் இருக்காங்க. நம்ம விஜிலன்ஸு நீங்கள் கேஸ் போட்டிருக்கோம், நம்ம ரைடு பண்ணியிருக்கோம், எஃப்ஐஆர் இது சார்ஜ் ஷீட் போட போகிறோம். நம்ம வேலை நடந்துகிட்ருக்கு. பட் இடி இப்போ நல்லா தெரியுது நம்மளுக்கு. நீங்கள் அஜித் பவாருக்கு வர்ற இடி பக்கத்தில் போக மாட்டேது இல்லை, நீங்கள் உங்களுக்கு போக மாட்டேது, சிண்டைக்கு போக மாட்டேது இல்லை. இது அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அதனால் இது முழுக்க முழுக்க அரசியல். அது முதல்வர் சொன்ன ஒரே ஒரு விஷயந்தான், ஆர்என் ரவி இருக்கிற வரைக்கும், அண்ணாமலை இருக்கிற வரைக்கும், இடி தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் திமுகவுக்கு அது பெரிய ப்ளஸ்ஸாக தான் இருக்குதே ஒழிய ஒரு வகையில் அவங்க நினைக்கிற மாதிரி எந்த மைனஸும் இருக்காது. அப்படி தான் நான் நினைக்கிறேன். இப்போ அண்ணாமலை சொன்னீங்க, நீங்கள் அண்ணாமலை மாற்றுவதற்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து பாஜக தலைமைக்கு பொறுப்பில் வந்து அந்த போட்டியில் யார் யாரெல்லாம் இருக்காங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சு போட்டிங்கிறதே இல்லை. கிட்டத்தட்ட நயினா நாகேந்திரனுக்கான வாய்ப்புகள் அதிகம்னு வச்சுக்கோங்களா. ஆமாம், முடிவு பண்ணி அவர் தான். நீங்கள் அண்ணாமலை தான் புலம்ப ஆரம்பிச்சிட்டாரு 2-3 நாளாக. நான் தலைவர் கிடையாதுன்னாரு, அந்த லிஸ்ட்டில் கிடையாதுன்னாரு, இப்போ நான் தொண்டருங்கிறாரு, பேசிகிட்டே இருக்காரு அவர். இல்லை, இப்போ நயினா நாகேந்திரனை தேர்ந்தெடுப்பதற்கான என்ன காரணம் அவங்க? ஏன்னா நயினா நாகேந்திரன் வந்து ஒரு முன்னாள் அதிமுக அமைச்சர். அவர் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா அந்த பாஜகக்கான அந்த டோனுக்கே மாறல. அவர் அந்த கோர் பாஜகன்னு சொல்லக்கூடிய அந்த எந்த விதமான பயிற்சியுமே இல்லாமல் அவர் திராவிட இயக்கத்திலேருந்து போனவர், திராவிட கட்சியிலேருந்து போனவர்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து தேர்ந்தெடுத்து ஒரு தலைமையாக கொண்டு வரும்பொழுது அது எந்த வகையில் அவர்களுக்கு வந்து வெற்றியை தரும்னு அவர் நினைக்கிறாங்க? இல்லை, நீங்கள் கொங்கு மண்டலத்துக்கு ஏற்கனவே ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க, வேறு அண்ணாமலை கொடுத்துட்டாங்க, 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸோ கொங்கு மண்டலத்துக்கு திருப்பி ஒரு வாய்ப்பு இல்லை. அப்படி பார்க்குறப்ப தென் மாவட்டங்களில் யாருக்காவது கொடுக்கலாம், குறிப்பாக முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு யாருக்காவது ஒரு வாய்ப்பு கொடுக்கலான்னு பாஜக நினைக்குது. காரணம் என்னென்னா ஏற்கனவே வீக்காக இருக்குது அதிமுக தென் மாவட்டங்களில். ஸோ அந்த அடிப்படையில் ஒரு முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்த ஒருத்தர் தலைவராக கொண்டாந்தா, ஏற்கனவே அதிமுகவில் வேறு மாவட்ட செயலாளராக மந்திரியாக இருந்தவர். ஆமாம், இருந்தவர். ஸோ இன் ஃபியூச்சரில் நீங்கள் ஓபிஎஸ் சசிகலாவெல்லாம் கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால் நீங்கள் நயினா நாகேந்திரனை வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் நினைக்கிறேன். இப்போ செங்கோட்டையனை வந்து வைத்து அதிமுகவில் இருக்கக்கூடிய ஒரு செங்கோட்டையனை வைத்து பாஜக என்ன விளையாட்டை விளையாடி கொண்டிருக்குது? எடப்பாடியை வீக் ஆகும்னு நினைக்கிறது, எடப்பாடியை டென்ஷன் பண்ணுறாங்க, அவ்வளோதான். செங்கோட்டையன் வந்து முழுக்க முழுக்க பார்த்தீங்கன்னா அவர் 1.5 மணி நேரம் போய் எடப்பாடி அமித்ஷா பார்த்து பேசிகிட்டு வந்தார். போகிறப்ப சாதாரண காரில் போனார், வரும்போது பென்ட்லி காரில் வராரு. அப்படிலாம் ஒரு காட்சிகள் நடக்கும்போது அதுக்கு அடுத்த நாளே வந்து இந்த மாதிரியான செய்திகளும் வருது. இல்லை, நீங்கள் அவர் இன்னும் ஒத்துக்கவே இல்லைல்ல, இன்னும் பாஜக கூட்டணிங்கிறத ஒரு வார்த்தை டிக்ளேர் பண்ணல. அவர் அமித்ஷா சொல்லிட்டாருல்ல, அமித்ஷா சொல்லிட்டாரு, எடப்பாடி இன்னும் சொல்லலை. அந்த கோபத்தினால தான் இப்போ பாஜக என்ன நினைக்குது, செங்கோட்டையன் ஒரு கேரக்டரை கையில் எடுத்து அவர் மூலியமாக எடப்பாடியை டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்குது. என்ன காரணம்னா நேற்று அதிமுக எல்லாம் வெளிநடப்பு பண்ணுறாங்க, அவர் உட்காந்துருக்காரு. ஆமாம், உட்காந்துருக்காரு. முடிஞ்ச என்னை கட்சி விட்டு நீக்கிப்பாரு அப்படின்னு ஒரு சவால் விடுறாரு. செங்கோட்டையன் சொல்லாமல் ஒரு ஒன்றும் சொல்ல முடியலையே. ஒரு இப்போ 65 எம்எல்ஏக்கள் 66 எம்எல்ஏக்கள் கொண்ட ஒரு கட்சியாக இருக்கும்போது 2-3 பேர் தான், ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ், மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம், இந்த மாதிரி 3 பேர் தான் போக முடிஞ்சது. இது நாள் வரைக்கும் வந்து அதிமுகவை கட்டுக்குலையாமல் தான் வந்து அந்த எம்எல்ஏக்களை வச்சிருக்காரு எடப்பாடி. அதில் வந்து செங்கோட்டையனுடைய பங்கு அதை உடைப்பதற்கான வலு செங்கோட்டையன் இருக்கா? இல்லை, கண்டிப்பாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவ்வளோ பெரிய ஒரு பலம் அவருக்கு வந்து செங்கோட்டையனுக்கு இருக்கிறதில்ல. அதே மாதிரி ரிஸ்க் எடுக்க மாட்டார். ஏன்னா ஏற்கனவே முதல்வர் பதவி அவரை தேடி வந்தப்பயே அவர் ஒதுங்கி போனவர். அவர் இப்பயுமே அப்படி தான். பாஜக வந்து அவர் கையில் எடுத்து
பகடக்காயாக பயன்படுத்துதே ஒழிய அதனால் பெருசாக பலன் இருக்க போகிறதில்ல. கடைசியில் 2 பேரும் மாமா மச்சான்னு பேசி முடிவு பண்ண போகிறாங்க. அதுதான் நடக்க போகுது. அமலாக்கத்துறை இந்த ரெய்டை பற்றி நம்ம பேசணும். பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2014 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் ஓவர் இந்தியாவில் 5300 பேர் மேலே வழக்கு போட்டிருக்கு. முழுக்க பாஜக தரப்பு, பாஜக ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் 5300 பேருங்கிறது பார்த்தீங்கன்னா தொழிலதிபர் பலதரப்பட்ட மக்களும் இருக்கிறாங்க அதில்னு வச்சுக்கோங்களேன். இதில் கிட்டத்தட்ட 40 பேருக்கு மட்டும்தான் தண்டனை இது வரைக்கும் கிடச்சிருக்கு. 5300 பேரில் 40 பேருக்கு தான் தண்டனை. இதை நம்ம சொல்லலை, நிதியமைச்சரே வந்து பாராளுமன்றத்தில் ஒரு டேட்டாவில் சொல்கிறாங்க, ஒரு கேள்விக்கு ஒரு பதில் சொல்கிறாங்க. 193 பேர் வந்து பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள், இன்னாள் அமைச்சர்கள். 153 பேரில் அது 193 பேரில் 2 பேருக்கு தான் அரசியல் ரீதியாக தொடர்புடைய. நீங்கள் கவுன்சிலராக கூட இருக்கலாம், நீங்கள் முன்னாள் அமைச்சராக இருக்கலாம், இன்னாள் அமைச்சராக, இப்படி பார்த்தீங்கன்னா 193 பேர் மேலே வழக்கு. இந்த வழக்கில் 2 பேருக்கு தான் ஜட்ஜ்மெண்ட். அந்த 40ல் 2 பேர் தான். அந்த 40 பேரில் 2 பேர், அவ்வளோதான். அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் 2 பேருக்கும் தண்டனை. அப்படி பார்த்தா ஒரே ஒரு வழக்கு தான், ஒரே ஒரு விஷயம் தான் வச்சிங்கன்னா. இதுதான் இன்னையோடைய நிலைமை. அதாவது முழுக்க அவங்க வந்து அதிகாரத்தை பயன்படுத்தி நீங்கள் அரசியல் ரீதியாக எல்லாத்தையும் நசுக்கிறதுக்கு மட்டும்தான் இடி இன்னைக்கு பயன்படுத்த ஒழிய எந்த விதத்துலையும் சட்டவிரோத பணிமாற்றம்ங்கிறதெல்லாம் சும்மா ஒரு பேருக்கு தான். இல்லை, எல்லா காலகட்டத்திலையும் இது போன்ற ஒரு அமைப்பு. இப்போ இந்திரா காந்தியினுடைய காலகட்டத்தில் சிபிஐ 70 சிபிஐ வைத்து இது மாதிரியான விஷயங்கள் நடந்துட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு பிறகு வந்து இன்கம் டேக்ஸினுடைய கரங்கள், அதற்கு பிறகு வந்து இப்போ இடி, இப்போ நம்ம பார்க்குறோம் அமலாக்கத்துறையினுடைய ஜாமீனே இல்லாத ஒரு இது இடி தான். அமலாக்கத்துறையுடைய அந்த பிஎல்எம்ஏ கேஸில் பார்த்தீங்கன்னா முழுக்க ஜாமீனே இல்லாமல், நீ அதுதானே பிரச்சனை. நீங்கள் ஜாமீன் நமக்கு 90, இப்போ எவ்வளோ கொலை கேஸ்லேயே 90 நாள் தாங்க நம்ம டைட்டில் பனிஷ்மெண்ட். ஆமாம், நீ அதுதானே வரைக்கும் கொடுக்கக்கூடிய மிக கொடுமையான ஒரு தண்டனைக்கே வந்து 90 நாளில் ஜாமீன் கிடைக்க போகுது, நம்மளுக்கு கிடைக்கும். நீங்கள் நிபந்தனையை கொடுக்க போகிறீங்க, நான் வெளியே வர போகிறேன், நான் எங்கே பாஸ்போர்ட் ஒப்படைன்னு சொல்ல போகிறாங்க. என்னென்ன சொல்கிறீங்கன்னா எல்லாத்தையும் நான் ஏற்றுக்கிட்டு தானே இந்த நிபந்தனையில் வெளியே வர்றேன். இப்படி ஒரு சூழ்நிலைக்கே எனக்கு 1.5 வருஷம் 2 வருஷம் ஆகுது. எனக்கு நிபந்தனை ஜாமீனுக்கே ஒரு சூழ்நிலை. அதுதான் இன்றைக்கி ஈடியோடைய மிகப்பெரிய கொடூரமான ஒரு முகம் நான் பார்க்குறேன். இதை பிஜேபி பயன்படுத்திக்குது. நாளைக்கு ஒரு அரசியல் சூழல் மாறுது, வேறு கரங்களில் இந்த அதிகாரம் போகும்போது தங்களால் வந்து பழிவாங்கப்பட்டவர்கள், வேட்டையாடப்பட்டவர்கள் இதே ஒரு சூழலை, இதே துறையை கையில் எடுக்க மாட்டாங்கிற அச்சம் பாஜக தலைவர்களுக்கு இல்லையா? இல்லை, அவங்களுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க, வந்து அவங்க நினச்ச விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் அது எப்படி வேணாலும் தான் ராமர் கோயில் மாதிரி, நீங்கள் வந்து ஜம்மு காஷ்மீர் மாதிரி ஒவ்வொரு விஷயங்களையும் அவங்களுடைய அஜெண்டாவை புட்டப் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் யார் வேணாலும் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் பாதிக்கப்படட்டும், ஒரு மோடியும் அமித்ஷாவும் அவங்க போயிட்டே இருப்பாங்கல்ல, கூட இருந்த பயன்பட்டவங்க எல்லாமே பாதிக்கப்படுவாங்க. அது அதிகாரியாவாக இருக்கும், நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் காப்பாற்ற போகிறது இல்லை. உங்களுடைய நேரத்தை பகிர்ந்து நன்றி. நன்றி.